அதிகாலையில் 3 மணிக்கு முழிப்பு வருகின்றதா, அதனுடைய அர்த்தம் என்ன என்று பல்வேறு விதமான பதிவுகள் இருக்கின்றது, கருத்துக்கள் இருக்கின்றது. 3 மணி நேரத்தில் எழும்புவது அந்த சிந்தனைக்கு அப்பால் இருக்கிற விஷயம் என்ன என்றால், அதிகாலை 3 மணிக்கு எழும்புவதால் ஏதாவது நன்மை கிடைக்கின்றதா அல்லது சாதாரண பலன்களை விட அதிவிசேட பலன்கள் இருக்கின்றதா என்பதுதான் அடிப்படையான சிந்தனை. பல பேர் இன்று அதிகாலை 3 மணிக்கு எழும்புதல் என்பதை பற்றி பேசுகின்ற பொழுதே அதற்கு பின்னாலே இருக்கின்ற தேடல் என்ன என்றால், அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன என்பதுதான் பொதுவான கருத்து. நேரத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், பழைய காலத்தில் இருந்து பண்டை காலகட்டங்களில் இருந்து இந்த நேரங்களை அவர்கள் பிரித்திருக்கின்றார்கள். 3 மணிகளாக பிரித்திருக்கின்றார்கள். மாலை 6 மணி தொடக்கம் 9 மணி வரை இடைப்பட்ட 3 மணித்தியாலங்கள். அது முதலாவதொரு பகுதி என்றும் மணிப்பகுதி. அதேபோல இரவு 9 மணி தொடக்கம் நடிச்சாமம் 12 மணி வரை அந்த 3 மணித்தியாலம் 2வது பகுதி என்றும், நடிச்சாமம் 12 மணி தொடக்கம் அதிகாலை 3 மணி அந்த இடைப்பட்ட 3 மணித்தியாலங்கள் 3வது மணித்தொடர் என்றும், அதிகாலை 3 மணியிலே இருந்து காலை 6 மணி வரை அந்த இடைப்பட்ட 3 மணித்தியாலங்கள் 4வது மணித்தொடர் என்றும், பொதுவாக இரவு நேரத்தை பிரிக்கப்பட்டிருந்தது. இது பண்டை காலத்தில் இருந்து பின்பற்றப்பட்டு வந்த ஒரு விஷயம். இந்த 6 தொடக்கம் 9, 9 தொடக்கம் 12, 12 தொடக்கம் 3, 3 தொடக்கம் திரும்ப 6 போன்ற 4 பகுதிகளை கொண்ட இரவு நேர சுழற்சி. இதுக்குள்ள குறிப்பாக இந்த அதிகாலை 3 மணி அதை பற்றி தான் பேசப்படுகின்றது. அதையும் பிரம்ம மூர்த்தத்தோடு இணைத்து பேசுகின்ற தன்மையும் இருக்கின்றது. 3 மணி தொடக்கம் அதிகாலை 5 மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லப்பட்டு, அந்த நேரம் பிரம்மனுடைய நேரம், ஆக்கம் கொடுக்கின்ற நேரம், எடுக்கின்ற காரியங்கள் நல்லபடியாகவே அமைந்து முடிகின்ற நேரம் என்று சொல்லி, அதிகாலை 3 மணி 5 மணிக்கு இடையில் அது ஒரு நல்ல நேரமாகவே கணிக்கப்பட்டு வருகிறது. இதுக்குள்ளே தான் அதிகாலை 3 மணிக்கு முழிப்பு வருகின்றதா, அப்படி முழிப்பு வந்தால் இதுதான் பலன் என்று சொல்லி பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். இந்த அதிகாலை 3 மணி அதுக்கு மேலே கொஞ்சம் நீங்கள் போனீங்கள் என்று சொன்னால், நடிச்சாமம் 12 மணி தொடக்கம் அதிகாலை 3 மணி வரையும் இருக்கின்ற 3 மணித்தியாலங்கள். அதிகாலை 1 மணி, அதிகாலை 2 மணி, அதிகாலை 3 மணி. இந்த நேரத்தை பொதுவாக சொல்லுவார்கள் சூரிய நேரம் என்று சொல்லி. இந்த அதிகாலை என்பதை விட நடிச்சாமம் 12 தொடக்கம் அதிகாலை 3 மணி, 1 மணி, 2 மணி இந்த இடைப்பட்ட நேரகட்டங்களில்
அந்த தொடக்கம் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த நேரம் ஆவிகளுடைய நேரம், ஆவிகள் நடமாடுகின்ற நேரம். அதிகாலை 1 மணி 2 மணி 3 மணி வரை ஆவிகள் நடமாடுகின்ற நேரம். 3 மணிக்கு பிற்பாடு ஆவிகள் நடமாட்டம் இல்லாமல் குறைந்து 3, 4, 5 அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்தம், மனிதர்கள் நடமாடத் தொடங்குகின்ற நேரமாக அது மாறுகின்றது. இந்த 3 மணி தொடக்கம் 5 மணி வரை என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பல பேர் எழுந்து பல ஆன்மீக காரியங்களை செய்து அதிலே அவர்கள் முன்னேறி இருக்கின்றார்கள், நல்ல பலன்களையும் கண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த 3 மணிக்கு மேலே இருக்கின்றது 2 மணி 1 மணி, இவைகள் ஆவிகள் உலகம் ஆவிகளுடைய நடமாட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு பயத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கிறது. ஆனால் நாங்கள் நல்ல மொழியில் போட்டோம் என்று சொன்னால், மறு உலகம் இந்த உலகமும் நெருக்கமாக சந்திக்கின்ற நேரம் இந்த நேரங்கள். ஆவி உலகத்துக்கும் இந்த சடப்பொருள் உலகத்துக்கும் இடையே ஏற்படுகின்ற தொடர்பு 1 மணி 2 மணி 3 மணி, ஆவி உலகத்துக்கும் எங்களுடைய இந்த சடப்பொருள் உலகத்துக்கும் இடையே இருக்கின்ற நெருக்கம் மிகவும் குறைவாக இருக்கும். 3 மணி 4 மணி 5 மணி அது பிரம்ம முகூர்த்தம் வழிபாட்டு நேரமாக இருந்தாலும், இந்த 1 மணி 2 மணி என்பது ஆவி உலகத்துக்கும் நம்முடைய சடப்பொருள் உலகத்துக்கும் இடையே இருக்கின்ற நெருக்கம் குறைவாக இருக்கின்ற படியினால் இந்த நேரங்களில் வேண்டுதல்கள் பல நேரங்களில் கூடுதலாக நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. 2 மணிக்கு நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை செய்தால், பிரார்த்தனைகளை செய்தால், தியானங்களை செய்தால் அதனுடைய பலன் அது சீக்கிரமாகவும் நிச்சயமாகவும் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. 4 மணிக்கு நீங்கள் செய்கின்ற பிரார்த்தனையை விட 2 மணிக்கு நீங்கள் செய்கின்ற பிரார்த்தனை அதனுடைய பலன் கூடுதலாக கிடைக்கும். ஆகவேதான் இந்த பதிவில் நீங்கள் ஒருவேளை 3 மணிக்கு எழும்புகின்ற நபராயிருந்தால் அல்லது 4 மணிக்கு எழும்புகின்ற நபராயிருந்தால் அது ஒரு பக்தி முயற்சியாக இருந்து அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு, தியான முறைக்கு இவைகள் உகந்த நேரங்கள். எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு பக்தி முயற்சியும் அமைதியான ஒரு சூழ்நிலைக்கும் ஏற்ற நேரங்கள் இந்த 3 மணி 4 மணி 5 மணி. உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் கிடைக்க வேணும் என்று சொன்னால், ஏதாவது ஒன்றை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய வேண்டுதலை 3 மணிக்கு மேலே வைக்க வேண்டும். அதாவது 2 மணி அப்படிப்பட்ட நேரங்களில் வைக்கிற பொழுது உங்களுடைய பிரார்த்தனையோ உங்களுடைய வேண்டுதலோ அது கிடைக்கக்கூடிய சாத்தியம் அதிகமாக இருக்கும். எனவேதான் இந்த 2 நேர தத்துவங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3 மணியிலிருந்து 5 மணி மட்டும் உங்களுடைய பக்தி முயற்சிகளை அமைதியான வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேண்டுதலுக்கு ஒரு காரியம் நடக்க கிடைக்க நீங்கள் 3 மணிக்கு 3 மணியோ அல்லது 2 மணியோ அந்த நேரங்களில் அதை செய்கின்ற பொழுது அது உங்களுடைய வேண்டுதலுக்குரிய பலனை கொடுக்கும், அதுவும் விரைவாக கொடுக்கும். நன்றி.